படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி? அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, அகப்பொருள்படி அதன்படி நல்லபடி, புறப்பொருள்படி புகப்புக படிப்படியாய் புலமை வரும் சொற்படி, சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்துபடி, இல்லையெனில் தீமை வந்துடுமே மறுபடி மறுபடி, பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி, வையத்துள் ஏமாந்தபடி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி? தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் வந்து சேரும் என்ற ஆன்றோர் சொற்படி என்று படிப்படியாய் படித்து நாளைக்கு உலகத்தில் பல படிநிலைகளை எட்டப் போகிற ஃபாத்திமா மெட்ரிகுலேஷன் மற்றும் ஃபாத்திமா பள்ளி மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான காலை பொழுது. பொதுவாகவே மாணவ செல்வங்களிடம் பேசுவது என்பது எனக்கு மிக மிக பிடித்த விஷயம். அதுவும் இவ்வளவு ஒரு ஆச்சரியமாக, இவ்வளவு உத்வேகமாக, உற்சாகமாக உங்களை எல்லாம் பார்க்கிற போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் புத்துணர்ச்சி உங்களிடமிருந்து எனக்கு கிடைக்கிறது. உங்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று ஒரு பெரிய நீண்ட நாள் உங்கள் தலைமை ஆசிரியருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பொதுவாக ஸ்போர்ட்ஸ் டேலே நான் உங்களை சந்திச்சிருக்கணும். ஆனால் அது ஒரு சில சூழ்நிலைகளின் காரணமாக ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு வர முடியாமல் போனாலும் கூட எனக்கு இன்னைக்கு உங்களை பார்ப்பது தான் மகிழ்ச்சி. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு விளையாட்டு மைதானத்துல எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்படி ஜாலியா இருக்கிற நேரத்துல என்னுடைய பேச்சு அவ்வளவாக உங்களை வந்து சேர்ந்திருக்காது. ஆனால் இந்த அரங்கத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மாணவ செல்வங்களுடைய கவனம் இப்போது என் மீது இருக்கிறது. அதற்கு எனக்கு உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நல்ல ஒரு ஃபாத்திமா பள்ளியிலே என்னை அழைத்து சிறப்பித்திருக்கிற உங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், தலைமை அன்னை அவர்களுக்கும், மற்ற அருட்சகோதரிகளுக்கும், ஆசிரிய பெருந்தகைகளுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவ செல்வங்களுக்கும், புகைப்பட கலைஞர், ஒலி அமைத்து கொடுக்கிற தோழர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை சொல்லி என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். என்ன பேசலாம் அப்படின்னு நான் நிறைய யோசிச்சுட்டு வந்தேன். ஆனா உங்களை எல்லாம் பார்க்கிற போது நீங்க நான் சொல்லணும்னு நினைச்சது எல்லாத்தையுமே நீங்களே செய்கிற பிள்ளைகளாக உங்களை பார்க்கிற போதே எனக்கு தெரிகிறது. அதனால ஏன்னா பொதுவாகவே இன்னைக்கு சூழ்நிலையில் மாணவ செல்வங்கள் ஆசிரியர்கள் சொல்றதை கேட்கறது இல்ல, பிள்ளைகள் நம்ம சொன்னா எதுவும் கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு போகிற போது நான் கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா உங்க பள்ளிக்கு வந்த உடனே உங்களுடைய தலைமை ஆசிரியர் சொன்ன வார்த்தை, எங்க பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. இவ்வளவு ஒரு ஒழுக்கமாக நேர்த்தியாக நீங்க உட்கார்ந்து இருக்கிற அழகிலேயே தெரியுது அந்த பள்ளியினுடைய ஒரு ஒழுங்குமுறை. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களை மாதிரி மாணவியாக நான் இருந்த போது இதையெல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறேன். உங்களை போலவே ஒரு அருட்சகோதரிகளால் நடத்தப்பட்ட பள்ளியில் தான் என்னுடைய முழுவதுமான பள்ளி படிப்புமே. நான் சிஸ்டர்ஸோட கான்வென்ட்ல படிச்ச ஸ்டூடெண்ட். அதுல எனக்கு எப்பயுமே ஒரு பெருமை உண்டு. ஏன் அப்படின்னா அந்த ஒழுக்கம், அந்த நடைமுறை, அவர்கள் சொல்லி கொடுக்கிற விஷயங்கள். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நான் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். பொதுவாகவே என்னை பேச அழைக்கிறவர்கள், நான் பேச வந்தவுடனும் சரி, நான் முடிந்து போகிற போதும் என்னிடம் சொல்கிற வார்த்தை, சொன்னா கரெக்டா அந்த டைமுக்கு நீங்க வந்துடுறீங்க, அதே மாதிரி உங்களை ஈஸியா அணுக முடியுது அப்படின்னு எல்லா இடங்களிலும் சொல்கிறார்கள். அதற்கு காரணம் நான் படித்த பள்ளியில் இருந்த அருட்சகோதரிகள் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த கால நேரம், அதே மாதிரி எளிமை, இது எல்லாம் அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது. அதே போல ஒரு பள்ளிக்கு இன்றைக்கு நான் பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்க எல்லாம் 9th 10th 11th 12th ஸ்டூடெண்ட் இல்லையா? ஒரு
பள்ளி படிப்பிலேயே மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த இந்த ஸ்டாண்டர்ட். சோ இதுல என்ன உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, இந்த காலகட்டம், இந்த 9, 10, 11, 12 குறிப்பாக இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிக 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 முக்கியமான காலகட்டம். இதை மட்டும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணி உங்களுடைய இலக்கு எது என்பதை மட்டும் தீர்மானித்து விட்டு நீங்க நல்லா மட்டும் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருங்கால வாழ்க்கை மிகச்சிறப்பானதாக இருக்கும். ஆனா அதை திட்டமிடுகிற, அதை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் எத்தனை பேர்? அதுதான் இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு அப்பா ஒரு பையனை கூட்டிட்டு போய், உனக்கு காலத்தினுடைய அருமை, அவன் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சரியா படிக்காம நேரத்துக்கு எந்திரிக்காம அந்த மாதிரியே இருக்கான். அப்ப அந்த அப்பா என்ன நினைக்கிறார், பையனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் அவங்க பையனை கூட்டிக்கிட்டு அப்பா போறார். போய் ஒரு கோயில் வாசல்ல நிக்கிறார். கோயில் வாசல்ல நின்னோடனே அங்க இருக்கிற பிச்சைக்காரர்களை அந்த பையனுக்கு காமிக்கிறார். ஒரு 3 பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த 3 பிச்சைக்காரர்களையும் அப்பா போய் அந்த பையனை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு பணக்கட்டுகளை ஒவ்வொரு பிச்சைக்காரரிடமா கொடுக்கிறார். இந்த பையனுக்கு ஒரே சந்தேகம், நம்ம ஒரு 10 ரூபாய் கேட்டா அப்பா தரமாட்டாரு, இன்னைக்கு இந்த கோயில் வாசல்ல இருக்கிற பிச்சைக்காரவங்களுக்கு ஒரு பெரிய பணக்கட்டை இவர் தூக்கி கொடுக்கிறாரு, எதுக்கு இவர் கொடுக்கிறாரு? அப்பா கொடுத்துட்டு எந்த விதமான இதுவும் சொல்லாம பையனை கூட்டிட்டு வந்துடுறார். ஒரு 6 மாசம் கழித்து மறுபடியும் இந்த பையனுக்கு அது தோணிக்கிட்டே இருக்கு, எதுக்காக அன்னைக்கு சம்பந்தம் இல்லாம அப்பா கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்தாரு அப்படின்னு இவனுக்கு அதை யோசித்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் அவங்க அப்பா ஒரு 6 மாசம் கழிச்சு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போனா அந்த கோயில் வாசல்ல 3 பிச்சைக்காரர்களிடம் பணம் கொடுத்தாருல, அதுல ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தார். இவர் போய் பக்கத்துல கேட்டாரு, நான் உனக்கு தான் பணம் கொடுத்தேன்ல, நீ என்ன பண்ண அத? அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு பணம் கொடுத்தீங்க, அந்த பணத்தை வச்சு நான் ஒரு 3 மாசத்துக்கு உட்கார்ந்தே சாப்பிட்டேன் பிச்சை எடுக்காம, பணம் தீர்ந்து போச்சு, என்ன செய்ய சொல்றீங்க? அதனால மறுபடியும் நான் இந்த கோயில் வாசலுக்கே வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். இப்ப அப்பா கேக்குறாரு, சரி மத்த 2 பிச்சைக்காரவங்க எங்க? அதுல அவர் சொல்றாரு, இன்னொரு பிச்சைக்காரன் எங்க போனானே தெரியல, எனக்கு தெரியல, ஆனா 3ஆவதா நீங்க கொடுத்தீங்கல்ல ஒருத்தர், அவரு இந்த எய்தாப்புல ஒரு கடை இருக்கு பாருங்க, ஐஸ்கிரீம் கடை, அது அவரோட தான், நீங்க கொடுத்த காசை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அப்பா பையனை கூட்டிக்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் கடைக்குள்ள நுழையிறாரு. இவருக்கு இந்த ஐஸ்கிரீம் கடைக்காரருக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்க அடிப்படையில் பணம் கொடுத்த மனிதர், அதனால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாதுல்ல. ஓடி அவருக்கு நன்றி சொல்லிட்டு, இன்னைக்கு உங்களாலதான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றார். நீங்க கொடுத்த பணத்துல நான் கொஞ்சமா இருந்ததுல முதலீடு செஞ்சு ஒரு தொழிலை ஆரம்பித்தேன், அதன் மூலம் கிடைக்கிற லாபத்தை வைத்து அப்படியே படிப்படியாக தொழில் தொடங்கி இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அந்த பிச்சைக்காரர் 3ஆவதா வாங்கி ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்காருல்ல, அவர்கிட்ட கேக்குறாரு, சரி ஒரு பிச்சைக்காரன் அங்க கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான், நீங்க நல்லா இருக்கீங்க, இன்னொருத்தர் எங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இன்னொருத்தரா, அவர் இன்னும் கொஞ்சம் தூரமா போனீங்கன்னா ஒரு கட்டடம் இருக்கும், ஒரு பாழறிஞ்ச கட்டடம் இருக்கும், அந்த கட்டடத்துக்கு கீழே ஒரு 10 காலி பசங்க எப்பயுமே உட்கார்ந்து சூதாட்டம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அங்க போய் பார்த்தா அந்த மனுஷன் இருப்பாரு. ஏன் அங்க இருக்காரு? நீங்க கொடுத்தீங்கல்ல பணம், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு போய் அவன் சூதாட ஆரம்பிச்சான், சூதாட்டத்துக்குள்ள உள்ள போயிட்டா அதுல இருந்து வெளியில வர முடியாது இல்ல, இப்ப அவன் ஃபுல் நேரமும் சூதாட்டம் மட்டுமே ஆடிக்கொண்டிருக்கிறான், வருவான் பிச்சை எடுப்பான் காலையில, மீதி அந்த காசு கிடைச்ச காசை வச்சு மறுபடியும் சூதாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரு அப்பாவிடம் சொன்ன உடனே அப்பா அந்த சின்ன பையன் கையை பிடிச்சிட்டு, சரி நல்லா இருங்க சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருகிற போது தன் பையனை அழைத்து சொல்லுகிறார், நான் கொடுத்த பணம் என்பது 3 பேருக்கும் சமமான அளவுள்ள பணம் தான், 3 பேருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பை தான் நான் கொடுத்தேன், அதிலே முதலாம் அவர் எதையுமே பயன்படுத்தி கொள்ளாமல் அதை அப்படியே செலவழித்து விட்டு மீண்டும் அதே நிலையிலேயே இருக்கிறார், 2வது அவர் அதை ஒரே நாள்ல வீணாக்குனது மட்டும் இல்லாம தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டே இருக்கிறார், ஆனால் இந்த 3ஆவது மனிதர் தான்
கொடுத்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அதனால் மகனே, உனக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை நீ தவறாக பயன்படுத்தினால் அந்த இருவரை போலதான் வாழ்க்கையில கஷ்டப்படுவ. ஆனால் உனக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை மட்டும் நீ சரியா பயன்படுத்திக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சனா நீ அவரை போல ஒரு நல்ல தொழிலதிபராகவோ இல்ல ஒரு நல்ல நிலைக்கு வருவாய் என்று அந்த அப்பா பையனிடம் சொல்கிறார். இப்ப நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த கல்வி என்கிற வாய்ப்பு கையிலே கிடைத்திருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு தானே? எல்லாருக்கும் கடவுள் யாருக்கும் தனித்தனியா கொடுத்திருக்காரா? இல்ல. பாத்திமா பள்ளியிலே இன்றைக்கு உங்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மிக சரியாக வரப்போகிறவர்கள் யார்? அதுதான் கேள்வி. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிற மாணவ செல்வங்களாக நீங்கள் இருக்கணும். பில்கேட்ஸ் தெரியுமா எல்லாருக்கும்? யார் அவர்? பில்கேட்ஸ் யாரு? பெரிய பணக்காரர் இல்ல? நம் பில்கேட்ஸ் அப்படின்னு சொன்னவுடன் நம் மனக்கண்ணிற்குள்ளே வருகிறது அவர் பெரிய பணக்காரர். அவர் ஒரு நாள் ஒரு காஃபி ஷாப்ல போய் காஃபி குடிக்கிறார். காஃபி குடிச்சிட்டு டிப்ஸ் வைப்போம்ல, அந்த மாதிரி டிப்ஸ் வைக்கிறார். 50 ரூபாய் டிப்ஸ் வச்சுட்டு எந்திரிக்கிறார். அப்ப அந்த பேரர் பில்கேட்ஸிடம் கேட்கிறார், சார் நீங்க பில்கேட்ஸ் தானே? ஆமா. இல்ல, காஃபி போன வாரம் உங்க பொண்ணு வந்திருந்தாங்க இந்த காஃபி ஷாப்புக்கு. அப்ப காஃபி குடிச்சிட்டு எனக்கு ஒரு 500 ரூபாய காஃபி குடிச்சதை விட அதிக மடங்கு டிப்ஸா வச்சுட்டு போனாங்க. ஆனா நீங்க இவ்வளவு பெரிய பணக்காரர், உங்க பொண்ணே 500 ரூபாய்க்கு மேல வைக்கிறப்போ நீங்க எனக்கு வெறும் 50 ரூபாய் தான் வச்சுவீங்க சார் அப்படின்னு கேட்ட உடனே பில்கேட்ஸ் பதில் சொன்னாராம், அந்த பொண்ணோட அப்பா பெரிய பணக்காரர், அதனால அந்த பொண்ணு 500 ரூபாய் வைக்கலாம். ஆனா எங்க அப்பா ஒரு சாதாரண விறகு வெட்டுகிற தொழிலாளி, அவரினுடைய பிள்ளைன்றதுனால எனக்கு பண கஷ்டத்தினுடைய அருமை தெரியும் சொன்னார். விரும்ப ஆரம்பித்து விட்டோம். ஆனா நம்முடைய தாய் தந்தை அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இன்னைக்கு நீங்க என்ன அழகா ஒரு யூனிஃபார்ம் போட்டு எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கீங்க, எந்த குறைகளும் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆனால் உங்கள் தாய் தந்தை படிக்கிற காலகட்டத்துல ஒரு செட் யூனிஃபார்ம் கூட இல்லாம கிழிந்த சட்டைகள்ல தையல் போட்டுக்கிட்டு போன ஒரு தலைமுறையெல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அப்படி இல்ல பிள்ளைகளா. உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் உங்களுடைய பெற்றோர்கள் கொண்டு வந்து உங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறார். எல்லா அம்மா அப்பாவுக்கும் என்ன நினைப்பாங்க? டெய்லி உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறப்ப உங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க? என் பிள்ளை நல்லா படிச்சுட்டு நல்ல பிள்ளையா வரும். உங்களுக்கு நீங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கல்ல? வாங்கி கொடுப்பாங்க தானே? தீபாவளிக்கு என்னெல்லாம் கேட்டீங்க? வாங்கி கொடுத்தாங்களா? இல்லையா? வாங்கி கொடுத்தாங்க. நீங்க கேட்டதை அப்படியே உடனுக்குடன் செய்கிற உங்களுடைய பெற்றோர்கள் இன்றைக்கு கிடைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன நினைச்சு உங்களுக்கு எல்லாம் செய்யறாங்க தெரியுமா? நான் அனுபவிக்காதத, நான் எதுவும் எனக்கு தான் படிக்கிற காலத்துல இதெல்லாம் கிடைக்கல, என் பிள்ளைக்காவது கிடைக்கட்டும் அப்படிதான் நினைப்பாங்க. அப்ப எனக்கு கிடைக்காதது எல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு போராட்ட குணத்தோடு இன்னைக்கு வயக்காட்டிலையும் தொழிற்சாலைகளிலையும் தங்கள் உடல் நோக நோக உழைக்கிறவர்கள், வீட்டிலே அந்த அடுப்படிகளே கிடந்து நொந்து போகிற தாய்மார்கள் எல்லாரும் உங்களை எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பள்ளிக்கூடத்திலே வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பட்ட கஷ்டத்தை நாளைக்கு நீங்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் உங்களுடைய பெற்றோருடைய அருமை தெரிந்து இந்த காலகட்டத்திலே படிப்பு, அந்த கல்வி என்கிறவற்றை மட்டும் நீங்களை எடுத்துக்கொண்டால் அது ஒரு பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு நான் ஏறி வந்தேன், உங்கள் பள்ளியிலே வந்து இறங்கியவுடன் என்ன அந்த பேண்ட் எல்லாம் வச்சு கூட்டிட்டு வந்தாங்க இல்ல? அதே மாதிரி எனக்கு உங்க சிஸ்டர் ஷால் பொத்துறோன்னு ஒரு பாட்டுலாம் பாடினாங்க. எத்தனை பேருக்கு கூஸ் பம்ஸா இருந்தது இல்ல? எனக்கு இருந்துச்சு. சந்தோஷமா இருக்கும்ல? இப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுடைய ஆசை என்பது வேறு, உங்களுடைய கனவு என்பது வேறு. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படுறோம், எனக்கு இதாகணும், அதாகணும், இப்படி கிடைக்கணும், அப்படி. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நீங்கள் கனவு கண்டது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். என்ன வித்தியாசம்? ஆசைக்கும் கனவுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அப்துல் கலாம் ஆசைப்படுங்கள்னு சொல்லல, கனவு காணுங்கள் தானே கலாம் சொன்னார். ஆசைக்கும் கனவுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆசை என்பது
நாம எதையோ ஒன்று ஆசைப்பட்டு அது போகிற போக்கில் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது ஆசைப்படுறது. ஆனால் கனவு என்பது நாம் நினைத்ததை அடைய வேண்டும் என்கிற உந்துதலோடு நம்மை செலுத்துவது. இந்த ரெண்டுல உங்களுக்கு எது இருக்கிறது? நான் இதாகணும் அதாகணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஆசையா கனவாங்கிறத மட்டும் நீங்க வரையறைப்படுத்தி கொண்டால் போதும். என்னை அப்படி கூட்டிட்டு வந்தப்ப எனக்கு ஒவ்வொரு பள்ளிக்கும் போகிற போதும் என்ன அந்த மாதிரி அவங்க கூட்டிட்டு வரப்ப என் மனதில் தோன்றுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எனக்கு இவ்வளவு பெரிய மரியாதை, இவ்வளவு உங்க சிஸ்டர் இவங்கெல்லாம் எனக்கு கொடுக்கிற அந்த அன்பு, அது எதனால் கிடைத்தது? எதனால் கிடைத்தது? அவங்க என்னை விட வயதில் சரி, அனுபவத்தில் சரி, பதவியில் சரி, எல்லாவற்றிலும் என்னை விட உயரமாக இருப்பவர்கள். ஆனால் என்னை அந்த அளவிற்கு அன்போடு மரியாதை செலுத்தி அழைக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் பிள்ளைகளே, என்னுடைய தமிழ், என்னுடைய கல்வி. இந்த இரண்டும் தான் என்னை இந்த உயர்ந்த நிலைக்கு இன்றைக்கு உயர்த்தி பிடித்திருக்கிறது. அப்ப அந்த கல்வி மட்டும் உங்க கையில கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கல்வியால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். ஒரு சாதாரண இடத்துல இருந்தாலும் கூட, எனக்கு ஒண்ணுமே இல்லை மேடம், நான் ரொம்ப வறுமையான வீட்டுல இருந்து பிறந்திருக்கேன், என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் போய் கூகுள்ல தேடி பாருங்க. இன்னைக்கு கிடைக்காதது எதுவுமே இல்லை, எல்லாமே நம் விரல் நுனியிலே கிடைக்கிறது. சுந்தர் பிச்சையை தெரியும்ல, கூகுள் சிஇஓ, அவருடைய மாத சம்பளம் எவ்வளவு அப்படின்னா அந்த சம்பளத்துக்கு பின்னாடி இருக்கிற பூஜ்ஜியங்களை என்றதுக்கே நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அவ்வளவு பெரிய சம்பளம் வாங்குகிறார். சரி, சந்திராயன் திட்ட இயக்குனர் சமீபத்திலே சந்திராயனை விண்ணுக்கு ஏவி உலக நாடுகளை எல்லாம் விரல் மேல் மூக்கின் மேல் விரல் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சாதனையை இந்தியா படைச்சுச்சே, அந்த சந்திராயனுடைய திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல், அவருடைய சம்பளத்தை போய் பார்த்தா கூகுள்ல பார்த்தா தெரியுது, ஒரு மாசத்துக்கு குறைந்தபட்சம் 4 லட்சம். அது இல்லாம அவருக்கு எல்லா விதமான அவருக்கு பணியாட்கள், வேலையாட்கள், வீடு வசதி எல்லாம் இன்னைக்கு செய்து கொடுக்கிறார்கள்னா இது எல்லாம் செய்து கொடுப்பதற்கான அடிப்படை என்ன? நீங்க கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையாக இருக்கலாம், இல்ல நான் சந்திராயன் திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் அவர்களாக, இந்த இவங்க 2 பேரை மட்டும் நீங்க எக்ஸாம்பிளா எடுத்து யோசிச்சு பாருங்க. இவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு இவ்வளவு மரியாதை ஏன்? ஏனென்றால் அவர்கள் கற்ற கல்வியும் அந்த கல்வியினால் கிடைத்த அறிவும் தான் இன்றைக்கு அவர்களை உச்ச நிலையில் வைத்திருக்கிறது. என்றால் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாம், ஆசைப்பட்டதை தாண்டி நீங்கள் கனவு காண்கிற எல்லாம் உங்கள் கைகளிலே வந்து சேரணும் அப்படின்னா அது கல்வியால் மட்டும்தான் முடியும். அந்த கல்வியை சரியாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சின்ன பையன் தாத்தா கிட்ட டெய்லி போய் கேட்கிறான், தாத்தா லைஃப்னா என்ன, எனக்கு சொல்லி கொடுங்க. நீங்க நிறைய அனுபவம்லாம் வச்சிருக்கீங்கல்ல, எனக்கு சொல்லி கொடுங்க. நம்ம எத்தனை பேர் தாத்தா கிட்ட கேட்கிறோம்ல, நீ வாய மூடு தாத்தா, உனக்கு எதுவும் தெரியாது, சும்மா பேசிக்கிட்டே இருக்க, தோணன்னு சொல்றோம்ல. ஆனா அந்த பையன் ஓடி போய் உங்க தாத்தா கிட்ட கேட்டான். இந்த தாத்தா ஒண்ணுமே சொல்லாம என்ன பண்ணாரு, ஒரு கல், ரொம்ப பெட்டிக்குள்ள வச்சிருந்த ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு போய் அந்த பையன் கிட்ட கொடுத்து, நீ இந்த வாரம் சந்தை போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தையில போய் குப்பை காய்கறிகள், அழுகுன காய்கறிகள்லாம் தூக்கி போடுவாங்கல்ல, அந்த இடத்துல போய் நின்னுகிட்டு இந்த கல்லை வச்சுக்கிட்டு அமைதியா நில்லு. உன்னை வந்து பார்த்து யாராவது என்னன்னு கேட்டா இந்த கல்லை விற்க போறேன்னு சொல்லு. அதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்ப இப்படி மட்டும் கையை காமின்னு சொல்ற. சரின்னு இந்த பையனும் ரொம்ப ஆர்வமா அந்த கல்லை எடுத்துக்கிட்டு ஈஸியா போயிடுறான். போய் சந்தையில நின்னா ஒரே நாத்தம், அந்த இடத்துல நிக்கவே முடியல. ஐயோ என்னடா அது இப்படி கொண்டு வந்து தாத்தா நிப்பாட்டிட்டாரேன்னு மனசுக்குள்ள இருந்தாலும் என்னன்னு கத்துக்கிற ஆர்வம், அதனால சரி என்னதான் நடக்குதுன்னு ஒரு அந்த கையில அந்த கல்லை வச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கான். நிறைய பேர் பாக்குறாங்க, யாரா இவன் பைத்தியமா இருப்பான் போல, இவ்வளவு ஸ்மெல் அடிக்கிற இடத்துல வந்து நின்றுகிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் ஏன்டா தம்பிங்க நிக்கிற அப்படின்னு அவன் சொல்றான். சரி எவ்வளவு இப்படிங்கிறான். 2 ரூபாயா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் பார்த்தான், சாயந்தரம் ஆச்சு, கிளம்பிட்டான். போய் தாத்தா கிட்ட, என்ன தாத்தா நீ நான் உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா நீ இப்படி என்னைய போய் நிக்க வச்சுட்ட, வர்றவன் போறவன்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறான் தாத்தா, என்னை எப்படி காமிச்சா 2 ரூபாயான்னு கேட்குறான் தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே தாத்தா ஒன்றும் சொல்லாம அமைதியா அந்த கல்லை வாங்கி வச்சுக்கிட்ட. திருப்பி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. மறுபடியும் கூப்பிட்டு, இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு மியூசியம் இருக்கு, அந்த மியூசியத்துக்கு பக்கத்துல போய்
நீ சந்தையில என்ன பண்ணுனியோ அதையே பண்ணுன்றார். மறுபடியும் அவன் கல்லை வாங்கிக்கிட்டு போய் மியூசியத்துல நிக்கிறான். அங்க வர்றவங்கலாம் இந்த பையன் அந்த கல்லை வச்சு நிக்கிறத பார்த்தோன்னே ஒரு சிலர், வா இந்த கல் ரொம்ப நல்லா இருக்கே, இது பார்க்கவே நல்லா பல பலன் இருக்கே, இதை நம்ம வீட்டு ஷோகேஸ்ல வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய யோசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இந்த பையன்கிட்ட எவ்வளோ அப்படின்னு அந்த பையன் இப்படி காமிக்கிறான். 20,000 ரூபாயா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இந்த பையன் எதுவும் பதில் சொல்லாம திருப்பியும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறான். வந்து தாத்தா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றான். மறுபடியும் இந்த தாத்தா வாங்கி அமைதியா வச்சுக்கிட்டார். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருது. இவனுக்கு ஆர்வம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் சந்தைக்கு அனுப்பிச்சாரு, நீ போன வாரம் மியூசியத்துக்கு அனுப்பிச்சாரு, இந்த வாரம் எங்க அனுப்ப போறாரு தெரியல அப்படின்னு தாத்தா கிட்ட போய் ரொம்ப ஆர்வமா நிக்கிறான். உங்களை மாதிரியே இப்படி ஆர்வமா என்ன நடக்க போகுதுன்னு அவனு கேட்கறதுக்காக ஆர்வமா போய் நிக்கிறான். அந்த தாத்தா கூப்பிட்டு, ஒரு நகைக்கடை ஜுவல்லரி இருக்கு, அங்க போ. அங்க வேலையாளுங்கெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க, கடையே திறந்திருக்காது. நீ போய் முன்னாடி நின்னு, அந்த கடை ஓனர் வருவார். வந்த உடனே உன்னைய பார்த்து என்னன்னு கேட்பாரு, நீ அதே மாதிரியே செஞ்சுட்டு வா. போறான், போய் நின்னோன்னு அதே மாதிரி அந்த ஓனர் வராரு. இந்த கல்லை பார்த்தோன்னா, டேய் தம்பி இது எப்படி அவனுக்கு கிடைச்சது, இதை யாரா உன்கிட்ட தனியா கொடுத்து அனுப்பிச்சது, சரி எவ்வளோடா தம்பி அப்படின்னோட இப்படின்னோன்னு 20 லட்சமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பையன் பதிலே சொல்லாம வீட்டுக்கு வந்துடுறான். வந்து தாத்தா கிட்ட சொன்னோன்னு தாத்தா சொல்றாரு, வாழ்க்கைனா என்னன்னு கேட்டல்லடா தம்பி, உனக்கான பதில் இதுதான். ஒரு அழுகி போன குப்பமேட்ல போய் நின்று அதே கல்லை வச்சுட்டு நின்னப்ப அது 2 ரூபாயான்னு இந்த உலகம் உன்னை பார்த்து கேட்டுச்சு. அதை விட கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு போய் மியூசியத்துல நின்னப்ப அதே கல்லை பார்த்து 20,000 இந்த உலகம் கேட்டுச்சு. அதே நீ ஒரு வைர வியாபாரியிடம் போய் அந்த ஜுவல்லரியில போய் கேட்டப்ப இது 2 லட்சமானு கேட்டாரு. இந்த கல் என்ன கல் தெரியுமா, இது சாதாரண கல் இல்லடா, வைரக்கல். ஆனால் இந்த வைரக்கல் என்பது அதனுடைய மதிப்பு என்பது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இருந்தால்தான் அதற்கு மதிப்புன்னு சொன்னார். இப்ப இதுல இருந்து என்ன பாடத்தை அந்த சிறுவன் கற்றுக்கொண்டான் என்று நான் நினைக்கிறேன்னா, நீங்க எல்லாருமே இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே அந்த வைரத்தை போல விலை உயர்ந்தவர்கள். ஆனால் நீங்க எந்த பாத்தை சூஸ் பண்ண போறீங்க? சாதாரண சந்தையில் கிடக்கிற அந்த குப்பை கூடங்கள், அந்த குப்பை கூடங்களுக்கு மத்தியிலே இருக்க போகிறீர்களா, இல்ல ஒரு கொஞ்சம் உயர்ந்த நிலையான மியூசியத்துல இருக்க போறீங்களா, இல்ல உயர்ந்த நகைகளை செய்கிற வைர வியாபாரியை போல அந்த இடத்தில் போய் நிற்க போகிறீர்களா? இந்த சாய்ஸுக்கான சூஸ் பண்ற பாத் எங்களுக்கு யார்கிட்ட இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட தான் இருக்கு. இப்போ நீங்கள் படித்து உங்கள் கைகளில் கிடைத்திருக்கிற இந்த கல்வியை வச்சு வைரம் போல இருக்கிற நீங்கள் எந்த இடத்தை சென்று போகிறீர்கள்? இந்த 3 பார்ட்டும் இன்னைக்கு உங்க கையில இருக்கு. என்ன தெரியுமா? அந்த சந்தை மாதிரி குப்பை கூலங்கள் இருக்கிற இடம் எது அப்படின்னா தொலைபேசி. அலைபேசிகளில் இன்றைக்கு உங்களுக்கு கொட்டி கிடக்கிற வாய்ப்புகள், அதை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மாணவர்களாக கடந்து போகிறீர்களா, இல்ல ஒரு சுமாரா படிச்சு கொஞ்சம் ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு மாசம் ஒரு 40,000 50,000க்கு சம்பளம் வாங்கி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ போகிறீர்களா, இல்ல நான் நல்லா படிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு வந்து அந்த வைரத்தை போல ஜொலிக்க போகிறீர்களா என்பது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. நீங்க தான் அதை முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிடலாமா? பண்ணிடலாம். சரி, இப்ப இலக்குக்கும் அந்த இலக்கை நீங்கள் நேசிப்பதற்கும் நான் ஒரு ஐடியா சொல்லிட்டு போறேன். நீங்க உங்க எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும்ல, நான் இதாகணும் அதாகணும்னு. இப்ப அது ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். சரி, படிக்கிறப்ப என்ன நடக்கும்? நான் சொல்றேன் ஜாலியா நல்லா படிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா மனசுக்குள்ள என்ன நினைப்பீங்க? படிக்கிற எங்களுக்கு தானே தெரியும், எது படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது மேம், எத்தனை தடவை படிச்சாலும் மறந்து போயிடுது நினைக்கிறோம்ல. சரி, இந்த வருஷத்திலே ஹிட் அடிச்ச பாட்டு எது? எல்லாருக்கும் ஒரு பாட்டு தெரியும். அந்த பாட்டை ஃபுல்லா பாடுவீங்களா? ஏன்னா அந்த பாட்டை எத்தனை தடவை கேட்டிருப்போம்? திரும்ப 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 கேட்கிறோம்ல. ஒரு விஷயத்தை திரும்ப 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 நீங்கள் செய்கிற போது அது உங்களை தாண்டி உங்கள் மூளையிலே போய் பதிவாகி கொள்ளும் என்பதுதான் உண்மைனா, உங்களால ஒரு தடவை படிச்சு வர முடியலன்னா விட்டுறக்கூடாது. கொஸ்டினா நானானு பாத்துறணும். உங்களால எப்பெல்லாம் முடியலையோ, கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்பெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க.
உங்களுக்குள்ள 2 உருவம் தெரியும். ஒண்ணு வேணா படிக்காம விட்டுறலாம் அப்படின்னு ஒரு மனசு சொல்லும், இன்னொரு மனசு எப்படியாவது இதை படிச்சிடலான்னு சொல்லும். இப்ப இந்த 2 மனசையும் வச்சுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. அம்மா அப்பாவை எல்லாரும் சொல்லுவோம்ல, கம்பேர் பண்ணாதீங்கம்மா, அவனை பார்த்து என்ன கம்பேர் பண்ணாதீங்க, அவனை மாதிரி இருக்காதுன்னு கம்பேர் பண்ணாதீங்கன்னு எல்லாரும் சொல்றோம்ல. இப்ப கண்ணாடி முன்னாடி நின்று போய், நீங்க இந்த உலகத்துல யாருமே உங்களுக்கு போட்டியாளர்கள் கிடையாது, நீங்க தான் இந்த உலகத்திலேயே உங்களுக்கான போட்டியாளர். போய் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவா அதுவா, நான் எப்படி ஆக போறேன், அதை மட்டும் நீங்க கேட்டுட்டு எது உங்கள் மனசு சொல்லுதோ அதை சரியாக செய்ய ஆரம்பித்து விட்டாலே நீங்க எல்லாருமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அப்ப இன்னையில இருந்து நீங்க போராட்ட குணத்தோடு இருக்கணும். எப்படி ஒரு கவிஞன் கூட ஒரு நல்ல அழகான ஒரு கவிதையை சொல்லுவார், போராடணும், தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கணும். ஒருவேளை முடியலன்னா விட்டுறணுமா? ஏன் விடக்கூடாதுன்னா, போராடுவது தவறல்ல, ஆனால் போராடி விட்டு அது கிடைக்காமல் போனால் அப்படியே விழுந்து விடுவதுதான் தவறு. அதுவா நானான்னு பார்த்து அதை ஜெயிப்பதுதான் உங்கள் வாழ்க்கையுடைய லட்சியமாக நீங்க எடுத்துக்கணும். எல்லாருக்கும் கவலைகள் இருக்கும், எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கும். யாருக்கு இன்னைக்கு வாழ்க்கையில கஷ்டம் இல்ல? எல்லாரும் ஒரு சாதாரண ஃபேமிலியில இருந்து தான் வந்திருப்பாங்க. நான் ஒருத்தரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். நீங்க இந்த விஷயத்தை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் கூகுள்ல கூட போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரத் பாபு ஏழுமலை அப்படின்னு ஒருத்தர், எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சரத் பாபு ஏழுமலை, அவரை நீங்க விக்கிபீடியால போய் தேடி பாருங்க. அந்த மனிதனுடைய வாழ்க்கையை படிச்சா அவ்வளவு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையனா ஸ்கூல்ல படிக்கிற காலகட்டங்கள்ல ரொம்ப 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 நான் சொல்றது ரொம்ப ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம், அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுகிற குடும்பம். அந்த குடும்பத்துல 3வது பையன் யாரு, இந்த சரத் பாபு. 3வது பையனா பிறந்து சாப்பாடு வீட்டுல இல்ல, ஒருவேளை சாப்பாடு அந்த பையனுக்கு சரியா கிடைக்கல. இவர் அந்த ஊர்ல ஒவ்வொரு நாளும் மாத ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த பௌர்ணமி அந்த மாதிரி நேரங்கள்ல கோயில்ல சாப்பாடு போடுவாங்களாம். அப்பதான் அந்த கோயில் சாப்பாடு தான் அவருக்கு பெரிய விருந்தே. அப்படி சாப்பிடுற ஒரு குடும்பம். இந்த பையன் எப்படா அந்த ஃபங்க்ஷன் வரும்லாம் காத்துக்கிட்டு இருப்பாராம். இப்படி சாப்பிடுற ஒரு குடும்பத்துல, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்பத்துல இருந்து அந்த பையன் படிக்கிறான். ஒவ்வொரு தடவையும் சாப்பாட்டுக்காக போய் வரிசையில நிக்கிறப்ப அவனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சாப்பாடை கொடுப்பாங்க, வந்துருவாங்க, இவனு சாப்பிடுவான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா பானையில இருந்து தண்ணி எடுத்து எடுத்து குடிப்பாங்க. அப்ப அந்த அறியாத வயசுல அந்த பையன் நினைச்சுக்குவானா, அம்மாவுக்கு தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும் போல, சாப்பாடை விட அம்மாவுக்கு தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும் போலன்னு நினைச்சுக்குவானா. இது உண்மை கதை. சரி, கொஞ்ச நாள் ஆகுது, அவங்க அம்மாவும் இவன் பார்க்குற நேரமெல்லாம் பானையில இருந்து தண்ணியை எடுத்து 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 குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு நாள் போகுது. இவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடணும், இல்ல நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நம்ம ஒரு நல்ல நம்ம அம்மாவை பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம். அதனால நம்ம நல்லா படிச்சு வேலைக்கு போனாதான் அதை செய்ய முடியும்னு நினைச்சிட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். நல்லா படிக்கிறான். ஒரு நாள் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துடுறான். அந்த டீச்சர் கூப்பிட்டு பாராட்டுறாங்க அவனை. சூப்பர்ரா தம்பி அப்படின்னு பாராட்டணுன்னு, இவனுக்கு அவ்வளவு நாள் பாராட்டுனா என்னன்னு தெரியாது. அவனை யாருமே நிமிந்து கூட பார்த்ததில்ல. சாப்பாடு வாங்க போனா கூட ஏதோ 10ஓட 11 போற ஒருத்தன் கிளாஸ்ல டீச்சர் கூப்பிட்டு நீ தான்டா ஃபர்ஸ்ட்னு சொன்னோன்னா அங்க இருக்கிற பிள்ளைகள்லாம் கை தட்டினப்ப அவனுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம், ஆஹா, அப்பதான் அவனுக்கு என்ன தோணுது, ஆஹா நல்லா படிச்சா இந்த உலகம் நம்மை திரும்பி பார்க்கும் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு அன்னைக்கு தெரிய வருது. சரி, அதுக்கப்புறம் வெறித்தனமா படிக்கிறான். ஒவ்வொரு முறையும் அந்த ஃபர்ஸ்ட் வரணுங்கிற இதோட படிக்கிறான். 8வது 9வது படிக்கிறப்ப இதே மாதிரி அவங்க அம்மா, அப்பயும் வறுமை, அப்பயும் அவங்க அம்மா அதே மாதிரி தண்ணியை எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கப்ப அப்பதான் அந்த பையனுக்கு புரியுது, அவ்வளவு நாள் அம்மாவுக்கு தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சவனுக்கு அப்பதான் புரியுது, அம்மாவுக்கு சாப்பாடு இல்லாதனால தண்ணியை குடிச்சு குடிச்சு வயிற்ற ரெப்புறாங்க. அதனாலதான் கண்ணதாசன் சொன்னார், இருக்கும் பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது, தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோளில் இடம் தந்து அணைக்கின்ற தெய்வம் அது, அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை, அதன் பெயர் தான் தாய்மைன்னு கண்ணதாசன் சொன்னார். வெறித்தனத்தோட படிக்கிறான். எப்படியாவது ஜெயிக்கணும்டா, எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், மாச சம்பளத்தை எங்க அம்மா கையில கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற வெறி அவனுக்குள்ளே வருகிறது.
நல்லா படிக்கிறான், நல்ல மார்க் வாங்குறான். கொஞ்ச நாள் ஆகுது, அவனுக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 10th வந்துட்டான், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். ஆனா அவனுக்கு தூக்கம், டெய்லி காலையில எந்திரிக்க முடியல. அப்பா அவன் நினைக்கிறான், ஏன் நம்மளால எந்திரிக்க முடியல, சரி இனிமே எந்திரிக்க பழகணும்னு ஒரு வைராகியத்தோட எந்திரிக்கிறான். ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை விட 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிக்கிறான். அப்ப இவன் நினைக்கிறான், 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறாங்கன்னா அப்ப நம்ம 3 மணிக்கே எந்திரிச்சு படிக்கணும், அந்த வெறி. ஆனா அவனால எந்திரிக்க முடியல. அப்பதான் யோசிச்சு பாக்குறான், ஏன் நம்மளால எந்திரிக்க முடியல, இந்த பாயும் இந்த தலானியும் இருந்து நம்ம சொகுசா தூங்குறதுனால தானே நம்மளால எந்திரிக்க முடியல. இன்னையில இருந்து பாய் தலானியே கிடையாது, வெறுந்தரையில படுப்போம். வெறுந்தரையில படுத்தா அவ்வளவா தூக்கம் வராது, அப்ப நம்ம எந்திரிச்சு படிச்சிடலாம். என்ன வெறி இருக்கணும்ல, அப்படி எடுத்து படிக்கிறான். படிச்சு 10th ஃபர்ஸ்ட் மார்க், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துடுறான். அதுக்கப்புறம் 11th 12th அதே மாதிரி வெறியோட அதே எண்ணத்தோட படிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, எப்படா நீ மட்டும் இப்படி வெறித்தனமா படிக்கிறேன்னு. அப்ப அந்த பையன் ஒரு பதில் சொல்றான், பிள்ளைகளே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான பாயிண்ட் இது. அவன் சொல்றான், நீ எப்படா அவ்வளவு இதுக்கு மத்தியிலையும் படிக்கிற, எங்களெல்லாம் படிக்க உட்காந்தா படிக்க முடியலடா, வீட்டுல ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா. அப்ப அவன் சொல்றான், டே எங்க வீட்டுல கரண்டே கிடையாதுடா, கரண்டே கிடையாது, சிம்னி விளக்கு தான். அப்போலாம் சிம்னி விளக்குல அந்த எல்லோ கலர்ல கொஞ்சமா வெளிச்சம் வரும், அதுலதான் நானு எங்க அண்ணன் அக்கா எல்லாம் உட்கார்ந்துருப்போம். எங்க அம்மா அந்த விளக்கு வெளிச்சத்துலதான் எதையாவது ஒண்ணு சமைச்சுக்கிட்டு கிடப்பாங்க. எங்க எல்லாருக்கும் அந்த ஒத்த விளக்கு வர்ற வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற இடம் மட்டும்தான் தெரியும். நான் அந்த வெளிச்சத்துலதான் உட்காந்து கீழே புத்தகத்தை வச்சு படிப்பேன். அப்படி நான் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப எனக்கு அந்த புத்தகம் மட்டும்தான் தெரியும், மற்ற இடம் எல்லாம் கருப்பா தெரியும், எனக்கு வேற எதுவுமே தெரியாது. ஆனா உங்க வீட்டுல லைட் இருக்கு, ஃபேன் இருக்கு, டிவி இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, படிக்கிறப்ப டிவி ஓடனா நீங்க அங்க பாப்பீங்கடா, உங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷனுக்கு நிறைய இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லை, அந்த விளக்கு மட்டும்தான் என்னிடம் இருந்தது, அதை வச்சு நான் படிக்கிறேன்னு சொன்னானா. உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எல்லாம் இருந்து ஒண்ணுமே படிக்காத பிள்ளைகளுக்கு மத்தியில தனக்கு எதுவுமே இல்லை, ஆனா இல்லாததை கூட பாசிட்டிவா நினைக்கிற எண்ணம், எனக்கு இது கிடைத்திருக்கிறது, அதை வச்சு நான் மேல போகணும்னு நினைக்கிறேன், அவருடைய எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை வச்சு அவர் படிக்கிறார். பிட்ஸ் பிலானில 12th மார்க் வாங்கணும்னா பிட்ஸ் பிலானி போய் பாருங்க. இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரியான தேடல் இருக்கணும். இன்னைக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு யாரும் இல்லை. செல்போனை திறந்தா ஏதாவது ஒரு பாட்டுக்கு நல்ல ரீல்ஸ் போட்டு ஆடணுமா, ஜாலியா ஏதாவது பிராங்க் பண்ணோமா, பண்றோம்ல, பிராங்க் பண்றோம், ரீல்ஸ் பண்றோம், அப்புறம் சமைக்கிறேன்ற பேர்ல பண்றதெல்லாம் நம்மளும் ஜாலியா பார்த்து பார்த்து ரசிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா இந்த மாதிரி அறிவு தேடல்களை சொல்லுகிற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. அவர் என்ன பண்றாரு, பிட்ஸ் பிலானி அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பர், இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் காலேஜ் யூனிவர்சிட்டி, அதுல படிச்சு மார்க் வாங்கி என்ட்ரன்ஸ்ல உள்ள போயிடணும்னு ஆசைப்படுறாரு. பயங்கரமா படிச்சு அவங்க அம்மா சொல்ற, ஏண்டா இதெல்லாம் அங்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கு அவ்வளவு காசு நம்ம கிட்ட இல்லைங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா நான் என்ட்ரன்ஸ்ல மட்டும் பாஸ் பண்ணிட்டேன்னு வைங்கம்மா, எனக்கு ஃபுல்லா காலேஜ்ல எல்லாம் பே பண்ணிடுவாங்கம்மா, நான் அப்படி படிச்சுக்கிறேம்மா ப்ளீஸ்ன்னு கேட்கிறார். சரிடா எழுது. கஷ்டப்பட்டு படிச்சு என்ட்ரன்ஸ்ல செலக்ட் ஆயிடுறார், உள்ள போயிட்டார். பிட்ஸ் பிலானி டாப் மோஸ்ட், இந்தியாவில் டாப் மோஸ்டா இருக்கிற ஒரு காலேஜுக்குள்ள என்டர் ஆயிட்ட, என்ன சந்தோஷமா இருக்கும். எங்க சிம்னி விளக்குல ஒண்ணுமே இல்லாம, அம்மா சாப்பாடு இல்லாம தண்ணி குடிச்சு பிறந்த ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி பிட்ஸ் பிலானில போய் இறங்குறாரு. அங்க போய் பார்த்தா தெரியுது, தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு டாப் லேயர் கிளாஸ், எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. இவருக்கு தமிழே தெரியும், ஏதோ படிச்சு மனப்பாடம் பண்ணி வந்துட்டோம், இங்கிலீஷ் நமக்கு தெரியாது. அவர் யோசிக்கிறார், நினைக்கிறார், நம்ம 247 எழுத்து இருக்கிற தமிழ், அதையே நம்ம இவ்வளவு நல்லா பேசுறோம், 26 எழுத்து இருக்கிற இங்கிலீஷை பேசுற மாட்டோமா என்ன அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட இங்கிலீஷை தொடர்ந்து தனியா போய் அறைகள்ல உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்றாரு. பிட்ஸ் பிலானியை விட்டு முடிச்சு காலேஜ் முடிச்சு வெளியில வர்றப்ப இங்கிலீஷ்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு. அடுத்து இந்தியாவோட நம்பர் 1 யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா அங்க இருந்துறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஐஐஎம்ல மட்டும் நீ பிளேஸ் ஆயிட்டனா உனக்கு வருஷத்துக்கு 8.25 லட்சம் ரூபாய் சம்பளம், மாசத்துக்கு. பிட்ஸ் பிலானில இருந்து ஐஐஎம்க்கு போயிட்டனா உனக்கு மாசத்துக்கு 8.25 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்குண்டான்னு சொல்றாங்க. அந்த ஆசை, அந்த வெறி, 8.25 லட்சம் ரூபாய அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அம்மா மயக்கம் போட்டே விழுந்துருவா. அவர் நினைக்கிறாரு, அம்மாட்ட கொண்டு போய் 8.25 லட்சம் ரூபான்னு கொடுத்தா, முத மாச சம்பளத்தை கொடுத்தா அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருவா, எப்படியாவது கொண்டு போய். இவருக்கு என்ன ஆசையா, அந்த ஸ்லம் ஏரியா சென்னையில இருக்கு, அந்த ஸ்லம் ஏரியால தான் இவர் வளர்ந்தது எல்லாம்.
அப்படிப்பட்ட ஒரு குடிசை வீட்டுக்கு முன்னாடி 8,4 லட்சம் ரூபாயில மாச சம்பளமா அம்மாவுக்கு கொஞ்சத்தை கொடுத்துட்டு ஒரு கார் வாங்கி வீட்டுக்கு வாசல்ல இவர் கனவு இன்னும் போகல, கனவு ஒரு கார் வாங்கி நிப்பாட்டிடணும். அப்படியே வரிசையா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு காரா வாங்கி அந்த தெரு ஃபுல்லா நிப்பாட்டிட்டு வருஷம் முடிகிற இடத்துல அந்த ஒரு காரை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா காரையும் வித்து அந்த காசு மூலமா அம்மாவுக்கு ஒரு பெரிய பில்டிங் என்ன கனவு பாருங்க. அதாவது அந்த கனவு என்பது ரொம்ப சாதாரண. நீங்க அடிப்படையிலேயே தரையில நின்று வானத்தை பார்த்தா, தரையில இருந்து இப்படி நிமிர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடிசைகளாக தெரியும், மாளிகைகளாக தெரியும். ஆனா நீங்க மேல இருந்து கீழே பாருங்களேன், எல்லாமே ஒரே மாதிரியாக தெரியும். இவர் மேல போகணும்னு ஆசைப்பட்டார். எல்லா கனவும் அந்த கனவெல்லாம் வச்சுக்கிட்டு ஐஏஎம்குள்ள நுழைஞ்சார். அவர் நினைச்ச மாதிரியே விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட ஜெயிச்சு ஐஏஎம்ல கிளியர் பண்ணி முடிச்சு வெளியில வர்றாரு. இப்ப அவருக்கு மாசம் 8,4 லட்சம் ரூபாய் சம்பளம். அந்த சம்பளத்தை வச்சு அம்மா கையில கொண்டு வந்து முதலாக அந்த காசை கொடுக்கிற போது நீங்க நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு வாழ்ந்த அம்மாவிடம் கொண்டு வந்து 8 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு பையன் முதல்ல கொடுத்த அம்மா என் சம்பளம்னு கொடுத்தா அந்த அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷ கனவுகளோடு உள்ளே வந்து தன் தாயிடம் கொடுத்ததாக அவர் பதிவு செய்கிறார். இன்னைக்கு அவர் என்ன பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னா, ஒரு டாப் மோஸ்ட் ஆண்டர்பிரனர் இன் இந்தியா. அவர் இன்னைக்கு சரத் பாபு அப்படிங்கிற ஒரு ஃபுட் கம்பெனியை வச்சு டாப் மோஸ்ட் ஆண்டர்பிரனரா ஒரு தொழிலதிபரா இருந்து இன்னைக்கு கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணி இன்னைக்கு நிறைய என்னைக்கு ஒரு சாதாரண சிம்னி விளக்குல குடிசை வீட்டுல சம் ஏரியால அம்மாக்கு சாப்பாடு இல்லாம வளர்ந்தாரோ, இன்னைக்கு தான் கற்ற கல்வி, அதன் மூலம் கிடைத்த வாய்ப்பு, அதை பயன்படுத்தி ஒரு பெரிய தொழிலதிபராக நிற்கிறார். அது பெரிய விஷயம் இல்ல பிள்ளைகளா? அவர் தொழிலதிபராக நிற்பதோடு சமூக சேவகராகவும் இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ வறுமையை நாம் நினைத்தால் எவ்வளவு பெரிய காலகட்டத்திலும் நம்மால் ஜெயிக்க முடியும். வறுமைங்கிறது நாம் பிறக்கிற போது வறுமையோடு பிறப்பது தவறு அல்ல, ஆனால் நாம் சாகிற போதும் வறுமையோடு சாகிறது தான் தப்பு. அப்ப உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது எது அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ள நிச்சயமாக வந்து சேரணும். எல்லாத்தையும் மாற்ற முடியும். சரத்பாபு அவர்களுக்கு வீட்டுல எந்த அடிப்படை வசதியும் இல்லை, ஆனா இன்னைக்கு நமக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் வந்திருக்கிறது. அப்ப அதை வைத்து கொண்டு நீங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நிறைய கற்பனைகள் இந்த பள்ளி காலத்துல உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், நான் இல்லைன்னு சொல்லல. ஏனால் குழந்தை பருவம், விளையாட்டு பருவம், எது நல்லது எது கெட்டது எதுவுமே தெரியாது. நம்ம எல்லாரும் என்ன கிடைக்குதோ அதை ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். எல்லாருக்கும் மனசுல ஏதாவது ஒரு கவலை இருக்கும்ல. என்ன கவலை? மிஞ்சி போனா இந்த வயசுக்கு என்ன கவலை இருக்கும்? சே, நான் இன்னும் நல்லா ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டுல பிறந்திருக்கலாம் நினைப்போம்ல. அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்ல, நம்ம இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல, அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்படிதான் நினைப்போம். சரி, அப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு மத்தியில ஒரு நல்ல இடத்துக்கு நாம போகிறதுக்கு முன்னாடி நாம் இருந்த இடத்தை எல்லாம் மாற்றணும். அதை மாத்தி நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகணும். அதுதான் சந்தோஷம். நீங்க நல்லா ஆரம்பத்திலேருந்தே ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கையில ருசி இருக்காது. வாழ்க்கையில சந்தோஷம் என்பது நமக்கு அப்படியே ஒவ்வொரு நொடிக்கு நொடி நமக்கு கிடைக்கிற போது தான் அது மகிழ்ச்சி. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்க ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்னால் ஒரு வெற்றி கிடைக்கிற போது, சினிமாலே பாருங்களேன், சாதாரண படம் போயிட்டு இருக்கிறப்ப நமக்கு பெருசா தெரியாது, ஆனா ஹீரோ கஷ்டப்பட்டு அடிச்சு துவம்சம் பண்ணி மேல வந்து அப்படி ஜெயிச்சு நிக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கு? அப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கை. எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு நம்ம மேல வர்றதுக்காக நமக்கு இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸையும் கீழே தள்ளிட்டு மேல வருகிற போதுதான் அது வெற்றியாக மாற முடியும். அதனால எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, என்னால படிக்க முடியல, என்னால வேலை, எங்க அம்மா அப்பா வீட்டுல சண்டை போடுறாங்க, எனக்கு எங்க அம்மா அப்பா பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஸ்கூலுக்கு வர பிடிக்கல, அப்படி நிறைய காரணங்களை சொல்கிற பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் காரணங்கள் சொல்வதை நிறுத்திவிட்டு உங்களுடைய காரியங்களிலே ஊன்றி படிக்கிற போதுதான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஒரு விவசாயி இருந்தார். இந்த விவசாயிக்கு எப்பயுமே என்ன ஒரு குறைனா, கடவுள் மேல எப்ப பாரு குறைப்பட்டுக்கிட்டேன், ஏன் சாமி உனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றேன்,
ஆனால் விவசாயம் பண்ணுறப்பெல்லாம் ஏதாவது ஒன்று ஆகி மழை வந்துடுது, வெயில் அடிக்குது, வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கணும்னு நினைக்கிறப்ப மழை பெய்யுது, மழை வரணும்னு நினைக்கிறப்ப வெயில் அடிக்குது, இப்படியே ஆகிக்கிட்டு இருக்கே சாமி அப்படின்னு இவர் புலம்பிக்கிட்டே இருக்கார். கடவுள் ஒரு நாள் பார்த்தார், என்னடா இவன் கொடுத்த வாழ்க்கை இப்படி புலம்புறான்ட்டு நேரில் வந்து நிற்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் கடவுள் முன்னாடி பிரச்சனை. சாமி இங்கே பார், நான் வெயில் அடிக்கணும்னு நினைக்கிறப்ப மழை பெய்யுது, உனக்கு வந்து இயற்கையை ஒழுங்காகவே வச்சுக்க தெரில சாமி. யாருக்கு? கடவுளுக்கு. உனக்கு வச்சுக்க தெரில. சரிடா, எனக்கு தான் வச்சுக்க தெரில, சரி எனக்கு என்ன பண்ணலான்னு சொல்லு. ஒன்றும் இல்லை சாமி, இந்த உலகத்தை ஒரு நாள் நீ ஏன் கண்ட்ரோலில் விடு, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னோடனே கடவுள் அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஃபுல்லாலாம் கொடுக்க முடியாது, வேணா நீ புலம்புறதுக்காக என்ன பண்ணுறேன், ஒரு பார்ட், ஒரு ஏக்கரை மட்டும் உங்ககிட்ட கொடுக்குறேன், அந்த இடத்துல மட்டும் உன் கண்ட்ரோல். நீ மழை பெய்யுன்னு சொன்னால் பெய்யும், வெயில் அடிக்குன்னு சொன்னால் அடிக்கும், காற்றுல நிறுத்துனா நிறுத்தும், எல்லாம் பண்ணும். சரியா? இவனுக்கு சரி சாமி, அந்த ஒரு ஏக்கரை வச்சு நான் உலகத்தையே மாற்றி காமிக்கிறேன் பாரு, அப்புறம் நீயே வந்து என்கிட்ட நின்று ஐயோ அந்த உலகத்தையே நீ வச்சுக்கன்னு என்கிட்ட கெஞ்சுவ பாரு அப்படிங்கிறான். சரிடா செய் அப்படின்ட்டு கடவுள் போயிடுற. அந்த ஒரு ஏக்கர் அவன் விவசாயத்துக்கு பயிர் போடுறான். அவன் சொன்னோன்னே தண்ணி வரணும்னு நினைக்கிறான், வந்துடுது. மழை, இன்னைக்கு மழை வேணும், இந்த அளவுக்கு காற்று, அதாவது இந்த லெவலில் இவ்வளோ காற்றுல இவ்வளோ சென்டிமீட்டரில் இந்த ஹைட்டில் அடிக்கணும் எல்லாம் சொல்கிறான். எல்லாம் சொல்கிற மாதிரியே நடக்குது. சுற்றி இருக்கிற வயக்காரவங்கலாம் இவன் வயல் மட்டும் எப்பட்றா இவ்வளோ நல்லா இருக்குது, இவனுக்கு மட்டும் எல்லாம், இவங்க வயலில் பூச்சி அடிக்குது, மண் வருது, எல்லாம் ஆகுது, மழை பெஞ்சா அவங்க, ஆனால் இவனோடது மட்டும் எதுவுமே ஆகலை. ஒரு 6 மாதம் ஆகுது, இவன் எல்லாம் நினச்சது எல்லாம் பண்ணி 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 நல்லா கதிர் முத்தி வந்து நிற்கிது, நல்லா வளர்ந்துருச்சு அறுவடைக்கு. இவனுக்கு பெரிய மமதை, ஜெயிச்சிட்டோண்டா, பார் பச்சை பசேன்னு பக்கத்தில் இருக்கிறவனோடதெல்லாம் பூச்சி அரிச்சு போய் எப்படி கிடக்கு, என்னோடது அப்படியே பச்சை பசேன்னு தலைஞ்சு நிற்கிது. இப்போ இந்த கடவுளை கூப்பிட்டு காமிக்கணும், பாரு சாமி ஒழுங்காக அந்தந்த நேரத்துக்கு அதை கொடுத்தா தான் சரியாக இருக்கும், இந்த சாமிக்கு ஒரு இதை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். நாள் என்ன பண்ணுறான், ஊரில் இருக்கிறவங்க எல்லாட்டையும் போய் சொல்கிறான், நாளைக்கு என் வயலில் அறுவடை நடக்குது, எல்லாரும் என்னை வந்து பாருங்க நான் எப்படி அறுவடை பண்ணியிருக்கேன்னு இவன் சொல்லிட்டு வந்துடுறான். இப்போ வயலில் போய் கதிரை இப்படி எடுத்து பார்க்குறான். அவனுக்கு பெரிய அது எடுத்து பார்த்து இப்படி அந்த இது பண்ணிட்டு ஊதுனா ஹஸ்க்கு வரும் இல்லையா, அரிசி நெல் ஊதுறான், உமி மாதிரி எல்லாம் பறந்து போயிடுது. பால் பிடிச்சி நிற்க வேண்டிய அந்த நெல்மணி எதுவுமே இல்லை, பறந்து போயிடுது. சரி எங்கேயோ ஒரு இடத்துல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் பறிச்சு அதே மாதிரி பார்க்குறாரு, அங்கேயும் இல்லை. இப்படி அவர் போட்ட 1 ஏக்கர் இடத்துலையும் போய் எல்லாத்தையும் பறிச்சு பார்க்குறாரு, எதுலையுமே இல்லை. மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாரு சாமி, நீ என்ன ஏமாத்திட்ட, இங்கே வா முன்னாடி. கடவுள் வந்து நிற்கிறார். என்னடா தம்பி சொல்லு, இங்கே பாரு நீ என்ன ஏமாத்திட்ட. ஏண்டா நான் என்னடா உன்னை ஏமாத்துறேன், நீ தானடா எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், சத்தியமாக நான் உன் இதில் எதுவுமே பண்ணலடா. இல்லை நீ தான் என்னை ஏமாத்திட்டேன். அட நான் ஒன்றுமே பண்ணலடா, நீ உன் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருந்துச்சு, நான் ஒன்றுமே பண்ணல. இவன் நீ ஏதோ பண்ணி தான் என் இதில் கது வராமல் பண்ணிட்ட அப்படின்னோன்னா கடவுள் என்ன சொல்கிறாரு, இந்த பக்கத்தில் ஒரு வயல் இருக்கு பாரு, அங்கே போ, அங்கே நிறைய பூச்சி அரிச்சு தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் எங்கே காய்ச்சிருக்கோ அந்த நெல்மணி வந்திருக்கோ அதை பறிச்சுவான். போகிறான், போய் பறிக்கிறான், பறித்து இப்படி ஊதி பார்க்குறான், அரிசி. இவனுக்கு கோபம் ஆத்திரம் பொங்கிக்கிட்டு வருது. நான் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி வச்சேன், எனக்கிட்ட எதுவுமே இல்லை, ஊதி உமியா போயிருச்சு, எப்படி இவங்களோடது மட்டும் எப்படி இருக்கு, சாமி கிட்ட என்ன சாமி இது. அப்ப கடவுள் ஒரு நிமிஷம் பொறுமையாடுறா அப்படின்னு சொல்லி கடவுள் ஒரு பாடத்தை அவனிடம் சொல்கிறார். இங்க பார், நான் வந்து எந்த நேரத்துல வேணாலும் மழையை வர வைப்பேன், எப்ப வேணாலும் வெயில் அடிக்க வைப்பேன், எப்ப வேணாலும் பூச்சி வந்து அரிக்கும். அப்ப அந்த நெல்மணியும் அந்த செடிக்கு என்ன தோணுமா, நல்லா திடீர்னு நல்லா வளர்ந்துட்டு இருக்கப்ப பயங்கரமா மழை வர்றப்ப எந்த அளவுக்கு தண்ணியை தேங்கி வச்சுக்கணும்னு அந்த நெல்லுக்கு தெரியும், அதுக்கு தேவையான அளவு தண்ணியை எடுத்துக்கும். ஒரு சில நேரம் நல்லா உச்சக்கட்டத்தில் வெயில் அடிக்கிறப்ப ஐயோ தண்ணியே இல்லையேன்னு ஆழத்துக்குள்ள கொண்டு போய் தனக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கும். அதே மாதிரி நல்லா காற்று அடிக்கிறப்ப அதுக்கு தேவையான எல்லா பலத்தையும் வச்சுக்கிட்டு பொருந்தி நிற்கும். அதுவே காற்றே இல்லாமல் இருக்கிறப்ப பயன்படுத்திக்கும். பூச்சி வந்து அரிச்சா இப்படி நான் ஒவ்வொரு இயற்கையை ஏதாவது ஒன்று செய்கிற போதும் அந்த நெல் செடி தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். தன்னைத்தானே உருவாக்கி செய்து சரி செய்து கொள்கிறதுனால அதோட நெல்மணி அப்படியே முத்து முத்தாக வந்து நிற்கிறது. ஆனா நீ அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நீயே கொடுத்துட்ட.
காத்து மழை தண்ணி வெயில் எல்லாம் கொடுத்து அதை கஷ்டமே நீ படுத்தலை. எந்த கஷ்டமும் இல்லாமல் அது வளர்ந்ததால் அதோட ஃபைனல் ப்ராடக்ட்ல ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு கடவுள் சொன்னார். அப்பதான் இவனுக்கு புரியுது, எல்லா நேரங்களிலும் எல்லாம் கிடைத்தால் வாழ்க்கை நல்லா இருக்கணும் இல்ல, எல்லா நேரங்களில் கஷ்டங்கள் வருகிற போதும் அந்த கஷ்டத்தை எல்லாம் நாம் எப்போது எடுத்துக்கொள்கிறோமோ அதுதான் நமக்கு பலமாக இருக்கும்னு கடவுள் மூலமாக இவன் பாடத்தை கற்றுக்கொள்கிறான். உங்களுக்கும் நான் அதான் சொல்றேன், எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஒரு நல்ல ஃபேமிலியில நினைச்சா கார்ல ஏறி போலாம், நினைச்சா சாப்பாடு இந்த இடத்துல வாங்கி சாப்பிடலாம், நினைச்சா எல்லாம் பண்ணலாம்னு இருந்தா உங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. ஆனா கிடைக்காத எல்லா வாய்ப்புகளுக்காகவும் நீங்க உங்களை நீங்களே சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும்னா, எப்பெல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுக்கிறாரோ, நீங்க நினைச்சது ஏதாவது ஒண்ணு நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சோர்ந்து போய் நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு நீங்க நினைச்சது ஏதோ ஒண்ணு நடக்கல அப்படின்னா கடவுள் அதை விட மிக சிறப்பான ஒன்றை உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தமே தவிர நீங்க நினைச்சதை நடத்தி கொடுக்க கூடாதுன்னு இல்லை. நான் என்னோட வாழ்க்கையில் நான் உணர்ந்தது அதுதான். நான் ஒவ்வொன்றும் நினைச்சேன், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் ஒவ்வொன்றும் நினைச்சேன். இது உண்மையான சத்தியமான வார்த்தை. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. என்னன்னா ஒரு நல்ல வேலையில போய் ஒரு நல்ல வேலை, அவ்வளோதான் ஸ்கூல் படிக்கிறப்ப தெரியும்ல, நல்ல வேலையில போகணும். ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போய் காம்படிஷன்லாம் வின் பண்ணோன்னு எனக்கு என்ன ஆசை வந்துச்சு, நியூஸ் ரீடர் ஆகணும். ஏன்னா நியூஸ் ரீடர்னா நல்ல தமிழ் பேசினா நியூஸ் ரீடர் ஆகிடலாம், நியூஸ் ரீடர் ஆகணும். காலேஜ் முடியுது, நான் சென்னைக்கு நியூஸ் ரீடருக்காக ட்ரை பண்ணி போனப்ப 6 ரவுண்டில் 5 ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டேன். ஃபைனல் ரவுண்டில் நான் தோற்று போயிட்டேன். ஏன் தோற்று போனேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் பேச ஆரம்பிக்க முன்னாடி எனக்கு நிறைய சூழ்நிலைகள் தடுமாற்றம் இருந்துச்சு. நீ எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. ஹைட் இல்லை, மைக் எனக்கு எட்டலை, அதெல்லாம் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல உயரத்தை கொடுத்து என்னை உயர்த்தி இருக்கிறார்கள் அவர்கள். அந்த உயர்த்தலுக்கு எனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் என்ன நியூஸ் ரீடருக்கு வேணான்னு சொல்லி அன்னைக்கு நெக்லெக்ட் பண்ணாங்கன்னா, என்னோட ஹைட், நான் நியூஸ் ரீடிங் அப்படி உட்காந்துருக்கிறப்ப பாதி மறைஞ்சிடுறேன், ரொம்ப சின்ன தோற்றமாக இருக்கு, நியூஸ் ரீட் பண்ணோன்னா அப்படி ஒரு நல்ல கம்பீரமான ஒரு உடல் மொழி வேணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னை நெக்லெக்ட் பண்ணாங்க. அன்னைக்கு நான் பயங்கரமாக அழுதேன். ஐயோ, நம்ம கனவெல்லாம் இல்லாமல் போயிடுச்சே. அதுக்கப்புறம் மறுபடியும் யூஜி முடிச்சுட்டு நியூஸ் ரீடர் ஆக போகணும்னு நினைச்ச என்ன வாழ்க்கை நியூஸ் ரீடர்லாம் நீ ஆகக்கூடாதுன்னு தலையில தட்டி உட்கார வச்சிருச்சுன்னு தான் அன்னைக்கு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பிஜி ஜாயின் பண்ணேன். பிஜி படிக்கிற போது என்னோட காலேஜ் பிரின்சிபல் எனக்கு பயங்கர சப்போர்ட். அவங்க சப்போர்ட் பண்ணி நான் மறுபடியும் போட்டிகளுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். இன்னைக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப சொன்னாங்க இல்லையா, நான் மாண்புமிகு திரு கலாம் ஐயா அவர்கள் கைகளிலே விருது வாங்கி அவர் முன்னால் பேசினேன்னு சொன்னேன். என் வாழ்க்கையில் எப்போ நினைச்சாலும் நான் மகிழ்ச்சி கொள்கிற தருணம் அது. அந்த தருணம் எனக்கு எப்போ கிடைச்சிச்சுன்னா, எனக்கு ஒன்று வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னுடைய கல்வியை தொடர்ந்து நான் பரிசு வாங்கினேன்ல, அன்னைக்கு நான் நினைச்சது, ஒருவேளை நான் நியூஸ் ரீடர் ஆயிருந்தா என் வாழ்க்கையில் நான் கலாம் ஐயாவை பார்த்திருக்கவே முடியாது. இல்லை, உண்மைதானே அது? அதுக்கப்புறம் ஜெயிச்சு ஒவ்வொரு போட்டிகள்லாம் ஜெயிச்சு நிறைய மாநிலம் முழுக்க பரிசுகள் வாங்கிவிட்டு பிஜி முடிச்சோன்னா மறுபடியும் சரி ஒரு நல்ல வேலை, அந்த நல்ல வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் நான் நினைத்த இடத்தில் நினைத்த வேலை எனக்கு அவ்வளவாக கிடைக்கல. அப்போ மறுபடியும் நான் துவண்டு போன போதுதான் எனக்குள்ள இருந்த ஏதோ ஒன்று என்னை தோணிக்கிட்டே இருந்துச்சு, பேசணும். ஏன்னா எனக்கு தெரிந்தது அது, நான் பேசணும். அதுக்காக நிறைய படித்தேன், நிறைய பயணப்பட்டேன், நிறைய விஷயங்களை செய்தேன். கடைசியில் இன்றைக்கு இந்த இடத்தில் ஒரு சிறப்பு விருந்தினராக நான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கிறேன், ஒருவேளை 2013 நான் ஒரு நியூஸ் ரீடரா மட்டும் அங்க செலக்ட் ஆயிருந்தேன்னா இன்னைக்கு உங்களை என்னால் சந்தித்திருக்க முடியாது. நான் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சாதாரண நியூஸ் ரீடரா தான் இருந்திருப்பேன். ஆனால்
கடவுள் என்ன நினைச்சிருக்காரு, நீ ஒரு நியூஸ் ரீடரா இருக்கக்கூடாது, இந்த உலகம் முழுவதும் பயணப்படுகிற ஒரு சிறப்பு விருந்தினராக இருக்கணுங்கிற திட்டம் கடவுளிடம் இருந்தது. அது என்னுடைய உழைப்பின் மூலம் எனக்கு கிட்ட இருக்கிறதுனா, உங்க வாழ்க்கையிலையும் நீங்க நினைச்சது கிடைக்கலனா அப்ப முடிவு பண்ணுங்க, நான் நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் இதைவிட மிக பெரிதா ஏதோ ஒன்று கிடைக்க போகிறது என்கிற நம்பிக்கையோடு பயணப்படுங்கள் பிள்ளைகளே. நம்பிக்கை மட்டும் இந்த உலகத்திலே இருந்து விட்டா என்னால முடியும், அந்த முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு மட்டும் நீங்கள் பயணித்து விட்டால் இந்த வாழ்க்கை உங்களுடைய கையிலே வந்து சேர்ந்து நிற்கிறது. நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு வந்தேன். பொதுவா இந்த கல்வி, இந்த கல்விக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய உழைப்பு, அந்த முயற்சி, இந்த நம்பிக்கை எல்லாம் சொல்லிட்டேன். சரி, எல்லார் மனசுக்குள்ளேயும் ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள இருந்துட்டே இருக்கும். எனக்கு இங்கிலீஷ் வரல நினைக்கிறோம்ல, எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு தமிழே வராது, எனக்கு படிக்க வராது, எனக்கு மறந்து போயிடுது, இப்படி நிறைய தாழ்வு மனப்பான்மை. நான் ஏழையா இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி நிறைய தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு அப்படின்னா இந்த சின்ன ஸ்டோரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி. இந்த ஸ்டோரி இதை நான் சொல்றேன், ஒவ்வொரு தடவையும் நீங்களே உங்களுக்குள்ள டவுன் ஆகிறப்ப இந்த ஸ்டோரியை மட்டும் நினைச்சுக்கோங்க. ஒரு காகம், இந்த காகம் என்ன கலர்ல இருக்கும்? கருப்பு. பச்சை கிளி பச்சையா இருக்கு. சரி, இப்போ இந்த பச்சை கிளிக்கு என்ன ஒரு மமதைனா, நான் ரொம்ப அழகா இருக்கேன், என்னை எல்லாரும் கொஞ்சுறாங்க, என்னை எல்லாரும் நேசிக்கிறாங்க, அதனால நான் ரொம்ப அழகா இருக்கேன், என்னை எல்லாரும் பெட்டா வச்சிருக்காங்கன்னு ரொம்ப மமதை. இந்த காக்கா கிட்ட போய் சொல்லுது, இங்க பார், நான் எவ்வளோ அழகா இருக்கேன், ஆனா ஒன்று கருப்பா இருக்க, எல்லாரும் உன்னை விரட்டி தான் அடிக்கிறாங்க அப்படின்னு இந்த கிளி சொல்லுது. உடனே இந்த காகம் பதில் சொல்லாம அமைதியா போயிடுது, பேசாம போயிடுது. போயிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கப்ப இந்த கிளி, காகம் காட்டு வழியாக பயணப்படுகிறது. அப்ப இந்த கிளியை இந்த வேடன் பிடிச்சிட்டு போயிடுறான். அப்ப இந்த காக்கா நினைக்குது, நல்ல வேலைடா சாமி, நம்ம அழகா பிறக்கல, அழகா பிறந்திருந்தோம், இந்த பச்சை கிளி மாதிரி இன்னைக்கு தொலைஞ்சோம் அப்படின்னு நினைச்சிச்சு. சரி, இந்த கிளியை வேடன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுக்குறான். அந்த வீட்டுல இருக்க அம்மாட்ட, இந்தா நீ தான் ரொம்ப நாளா கிளி வளர்க்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்த, இந்தா அப்படின்னு கொடுத்தோடனே இந்த கிளி அந்த அம்மா ஆசையா வாங்கி கூண்டுக்குள்ள கொண்டு போய் அடைச்சிருச்சு. அடைச்சிட்டு டெய்லி பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் கொடுத்து அம்மா சொல்லு அப்பா சொல்லு அப்படின்னு அழகா சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த காக்கா ஜாலியா வெளியில இருந்து சுத்திக்கிட்டு இதை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் அமாவாசைனா பொதுவா சாப்பாடு வைப்பாங்கல்ல, யாருக்கு? காக்காய்க்கு. அப்படி காக்காய்க்கு அந்த வீட்டு அம்மா மாடியில வேலையா போய் சமைச்சோன்னு சாப்பாடை வைக்கிது. காக்காவை காணோம். இந்த காக்கா ஒளிஞ்சுக்கிட்டு பார்க்குது என்னதான் நடக்குது. அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க, காக்கா சாப்பாடு நம்ம வைக்கிறப்ப காக்கா வரலன்னா என்ன பண்ணுவோம்? காக்கான்னு கத்துவோம்ல, அப்படியே அந்த அம்மாவும் கத்துறாங்க. காக்கான்னு கத்துனோன்னே இந்த காக்கா வந்துருச்சு. வந்து உட்காந்து சாப்பிட்டு, சே நம்ம எப்படி நம்ம பாஷையிலே நம்மளை கூப்பிடுதில்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு கீழே போகுது. கீழே போனா இந்த கிளி கீ கீ கீன்னு கத்துது. அந்த அம்மா போய் திருப்பி, கீ கீ சொல்லாத, மம்மி சொல்லு, அம்மா சொல்லு, அப்பா சொல்லு. இந்த கிளிக்கு கடுப்பு, ஏண்டா என்ன சாவடிக்கிறீங்க அப்படி. பச்சை மிளகாயை திணிக்குது. நம்ம காக்கா நல்லா நெய் சோறெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து கீழே ஜம்மு நிக்குது. இப்ப இந்த காக்கா கிளியை பார்த்து சொல்லுது, இங்க பார், நீ அழகா இருக்க, நீ ரொம்ப பெரிய இடத்துல இருக்க, உன்னை எல்லாரும் செல்லமா அழைக்கிறாங்க, நீ என்ன பேச்சு பேசுன, இப்ப பாரு, அழகா இருக்கிற உன்கிட்ட மனுஷன் அவன் பாஷையை பேச வைக்கிறான், அசிங்கமா இருக்கிற என்ன கூப்பிட்டு சோறு போட்டு அவன் பாஷையில பேசாம காக்கான்னு என் பாஷையில கூப்பிடுறான், இதுதான் பெருசுன்னு சொல்லிச்சு. அப்ப நாம் அழகோ, நான் அசிங்கமா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன், நான் ஹைட்டா இருக்கேன், நான் வெயிட்டா இருக்கேன், அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீங்க எதுவாக இருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை இருக்குல்ல, அது வெயிட்டா இருக்கணும், அது ஹைட்டா இருக்கணும். அதுதான் வெயிட்டும் ஹைட்டும் உடைய. உங்களுடைய உடல் மொழி எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் பெருசா கணக்கிலேயே கொள்ளாதீங்க. நீங்க எல்லாரும் அழகுதான். எல்லாரும் நினைக்கிறோம்ல, அவங்க அழகு இவங்க அழகு அப்படி நினைக்கிறோம்ல. நாம் எல்லோருமே உலகத்திலே அழகானவர்கள். ஆனால் எப்போது தெரியுமா நீங்கள் பேரழகானவர்களாக தோன்ற முடியும்? நீங்க எல்லாரும் பேரழகிகள், பேரழகனாக வரணும்னா எல்லாரும் போய் இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சோன்னா போய் கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையோட, இந்த உலகத்துல நான் ஜெயிக்க பிறந்திருக்கேன்,
என்னால் ஜெயிக்க முடியும், என் டீச்சர்ஸ்க்கு நான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக நான் இருக்க முடியும், அப்படி எங்கள் அம்மா அப்பா முன்னாடி நான் நல்ல இடத்துக்கு வந்து அவங்களுக்கு என் கையால் ஒரு நல்ல ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்க முடியும் அப்படிலாம் உங்களை நீங்களே நினச்சிக்கிட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க. இந்த உலகத்திலேயே பேரழகாக நீங்கள் தான் தெரிவீர்கள், நீங்கள் தான் தெரிவீர்கள். தன்னம்பிக்கை மட்டும் இருந்துருச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய அழகு நமக்குள்ளே வந்து சேர்ந்து விடும், அந்த கம்பீரம் வந்துடும். என்ன நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க நேர்ல பேசுறப்ப ரொம்ப மெதுவா பேசுறீங்க, சவுண்டு வேற வித்தியாசமா இருக்கு, அது எப்படி ஸ்டேஜ் ஏறினா மட்டும் அந்த கம்பீர குரல் வந்துருது அப்படின்னா, என்னுடைய உள்ளுக்குள்ளே பதிந்த விஷயம், இந்த மைக், இந்த ஆடியன்ஸ், இந்த கைத்தட்டல்கள் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய கனவு, அது என்னுடைய வாழ்க்கை. அது கிடைக்கிற போது அந்த கம்பீரம் எனக்குள்ள தானாக வந்து ஒட்டி கொள்கிறதுனா, நாம நினைச்சதை நாம் சரியாக பயணப்பட்டு நாம நினைச்சது நாம் அடைந்து விட்டோம் என்றால், அந்த அடைஞ்சதுக்கு அப்புறம் அது நம் முன்னே வந்து நிற்கிற போது நம்மை தாண்டி நம்மை அறியாமல் நமக்கு ஒரு கம்பீரம் பிறக்கும். அந்த கம்பீரத்தோடு நம்பிக்கையோடு தாழ் மனப்பான்மை எல்லாத்தையும் இன்னையோட தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கு கிடைத்திருக்கிற கல்வியை சரியாக பயன்படுத்தி கொண்டு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, கல்வி கிடைச்சாச்சு, நம்பிக்கையோடு இருக்கீங்க, உழைக்க தயாராயிட்டீங்க, உங்களுக்கான இந்த வாழ்க்கை, இந்த 4 வருஷ பள்ளி வாழ்க்கையை ரொம்ப சரியாக திட்டமிடலோடு நகர்த்தி விட்டால் உங்க வருங்கால வாழ்க்கை சூப்பரா ஆயிடும், எல்லாம் ஓகே. ஆனா கடைசி புள்ளி, நான் பேசுகிற போது எப்போதுமே வந்து முடிக்கிற புள்ளி இந்த புள்ளியாகத்தான் இருக்கும். அது என்ன புள்ளி அப்படின்னா, என்னோட டீச்சர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தது. அது ஒரு மந்திரமாகவே நான் இன்றைக்கு வரைக்கும் வைத்திருக்கிறேன். என்னோட டீச்சர் சொல்லி கொடுத்தது தான். நீ எவ்வளவு நல்லா படித்தாலும், நீ எவ்வளவு நல்ல மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாலும், இல்லை நீ பெரிய இடத்துக்கு போய் எவ்வளவு சம்பாதிச்சாலும், நீ எவ்வளவு நல்ல உயரத்தில் இருந்தாலும் கூட உன்னிடம் ஒழுக்கம் மட்டும் இல்லை என்றால் நீ ஜீரோ. எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் டீச்சர். கிளாஸ் ஃபர்ஸ்ட், நான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பேன், ஆனால் கீழ்ப்படிய மாட்டேன். அப்படின்னா அந்த ஒழுக்கம் இல்லாத படிப்பு என்பது குப்பைக்கு சமானம். என் டீச்சர் சொல்லி கொடுத்தது தான், ஒழுக்கம் இல்லாத கல்வி என்பது குப்பைக்கு சமானம்னு அன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்து வகுப்பறையில் நான் கற்ற பாடம் தான் இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கை. இன்னைக்கும் நான் நினைச்சு பார்த்தா என்னால் மிக தைரியமாக சொல்ல முடியும், ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு கட்டுப்பாடான இடத்திலே நான் நின்று பேசுகிறேன். எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இன்னைக்கு கிடைத்திருக்கிறதுனா அது எல்லாத்துக்கும் காரணம் நான் சில வைத்திருக்கிற அந்த கோட்பாடுகள். அது மாதிரி உங்க வாழ்க்கையில யார் வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு உங்களுக்குள்ளே வந்திருக்கணும். அம்மா அப்பா சொல்றதெல்லாம் கேட்காதடா, வா தெரியாம எங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அம்மா அப்பா சொல்றதை கேட்காத, வீட்டில் சொல்றதை கேட்காத, வீட்டில் சொல்லாத, வீட்டுக்கு தெரியாம பண்ணா தெரியவா போகுது, எல்லாம் சொல்லுவாங்க. நான் என் பிள்ளைக்கு சொல்வதை போலவே உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். அவ எப்பயாவது ஏதாவது சின்ன தப்பு பண்றப்ப நான் அவகிட்ட ஒரு அட்வைஸ் சொல்வேன். பாப்பா, நீ வந்து தப்பு பண்ணுறப்ப நான் அப்பா கூட இல்லை, அதனால யாரும் பார்க்கலன்னு நினச்சி நீ தப்பு பண்ணலாம். அப்படிதான் நம்ம எல்லாரும் பண்ணுறோம், யாருக்கும் தெரியாது, நம்ம சொன்னால் தானே தெரிய போகுது அப்படின்னு நீ தப்பு பண்ணுறல. இப்போ இந்த வயசில் உங்களுக்குமே சொல்கிறேன், எது தப்புன்னு தெரிஞ்சு பண்ணுற வயசு இல்லை. எது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது, பண்ணதுக்கப்புறம் தான் அது தப்புன்னு தெரியும். அப்போ எது தப்பு எது சரின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நீங்கள் எப்படி தப்பு செய்யாத நல்ல பிள்ளைகளாக வர முடியும்? நான் என் பிள்ளைக்கு சொல்லுவேன், நீ மனசுக்குள்ள ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்ட, அதை செய்ய போகிற போது இது அம்மாவுக்கு தெரியக்கூடாது, இது அப்பாவுக்கு தெரியக்கூடாது, இது டீச்சருக்கு தெரியக்கூடாது, இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு உன் மனசுல ஒரே ஒரு ஓரத்துல ஒரு பளிச்சுன்னு ஒரு விஷயம் வந்துட்டு போச்சுன்னு வச்சுக்கோ, அது தப்பு, அதை செய்யாத. அப்ப நீ பொய் சொல்லக்கூடாது, நீ திருடக்கூடாது, நீ ஏமாத்தக்கூடாது, நீ இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அந்த அட்வைஸ்லாம் இல்லை. உங்களுக்கு நான் சொல்லிட்டு போற அட்வைஸ் என்ன தெரியுமா? நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறீர்கள், செய்ய போகிற ஒரு நொடியில இது யாருக்கோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உங்க மனசுல ஒரு எண்ணம் வருதுன்னா அந்த விஷயத்தை உங்க வாழ்க்கையில எப்போதுமே செய்யாதீர்கள். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். அதை மட்டும் நீங்க சரியாக கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஒழுக்கம் என்பதுதான் இந்த உலகத்தில் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் வைக்கும். அந்த ஒழுக்கத்தை முதலாவதாக வைத்துக்கொண்டு உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த கல்வி என்கிற ஆயுதத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு நீங்க நல்ல பாதையிலே பயணிக்கிற போது எதிர்காலம் நீங்கள் நினைத்ததை விட மிக சிறப்பானதாக வரும். இந்த உலகத்துல 2 பேர்,
2 பேர் நான் ரொம்ப 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 மதித்து நான் இந்த வாழ்க்கையில் கடமைப்பட்டது 2 பேருக்கு. ஒன்று என்னுடைய பெற்றவர்கள். ஏனென்றால் இந்த இடத்திலே நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள். நான் 2 பேர் சொன்னேன்ல, இந்த இடத்திலே நான் உயிரோடு நின்றிருப்பதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள். இந்த இடத்திலே நான் மிக நன்றாக நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள். இந்த இருவருக்கும் இந்த வாழ்க்கையில எதையாவது ஒன்று செஞ்சுட்டு போயிடணும். அது மட்டும்தான் என்னுடைய ஆசை. அதை நான் சரியாக செய்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். எங்க அம்மா அப்பாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை, நல்ல பிள்ளைய பெற்று வச்சிருக்கீங்க, நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை. அதே மாதிரி உங்க டீச்சர் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் படிச்சுட்டு போகலாம், ஆனா உங்க பேரை சொன்னோன்னே ஓ அவ என்னோட ஸ்டூடெண்ட், அவ என்னோட ஸ்டூடெண்ட்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை, அது கொடுக்கிற சந்தோஷத்தை உங்க டீச்சர்ஸ்க்கு எத்தனை ப்ரமோஷன் வந்தாலும், எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும், ரிட்டையர்டே ஆனாலும் கூட உங்க டீச்சருக்கு கிடைக்கிற பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அவ என் ஸ்டூடெண்ட், அவன் என் ஸ்டூடெண்ட். அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க இருக்கிற ஒரு 1000 1500 மாணவர்கள்ல உங்க பேர் எப்ப சொன்னாலும், ஃபாத்திமா ஸ்கூல்ல உங்க பேரை இன்னும் 20 வருஷம் கழிச்சு சொன்னா கூட ஓ அவளா அப்படின்னு உங்களை நீங்க கேட்க வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய வெற்றி. அதை மட்டும் நீங்க செஞ்சிடணும். நல்ல உழைங்க, நிறைய கடினப்பட்டு படிங்க. ஏன்னா கஷ்டப்படுற காலம் என்பது இதுதான். அந்த கஷ்டத்தை இஷ்டமாக எடுத்துக்கொண்டு படியுங்கள். மிக சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதன் மூலம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும், ஆசிரியர் திட்டுற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு அவங்க மேல கோவம், அவங்க மேல வருத்தம்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு திட்டுவாங்க. ஆனா வெளியில போய் அதுக்கப்புறம் நீ நல்லா வந்ததுக்கு அப்புறம் மிஸ் நீங்க என்னை அன்னைக்கு திட்டினீங்க, நமக்கு ஞாபகம் இருக்கும் அவங்க திட்டினது, ஆனா அவங்களுக்கு எந்த ஞாபகமும் இருக்காது. அவங்களுக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் இருக்கும், என் ஸ்டூடெண்ட் நல்லா வரணும் அப்படிங்கிற ஞாபகம் மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு எனக்கு முதலாக மேடையில் முதல்ல நான் பேசணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க அம்மா அப்பாலாம் இல்லை. ஒரு சாதாரண பின்புலம், எந்த பேக்ரவுண்டும் எனக்கு கிடையாது. ஆனா நீ ஸ்டேஜில் பேசணும்னு என்னை முதலாக தட்டி கொடுத்த என்னுடைய ஆசிரியர். இன்னைக்கு நான் நிறைய மேடைகளுக்கு பயணிக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன், நிறைய நல்ல வாழ்க்கையை என்னால் வாழ முடிகிறது. ஆனா எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த ஆரம்ப புள்ளி என்னுடைய ஆசிரியர். அவங்களுக்கு நான் மாசம் மிஸ் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன், ஃபாத்திமா ஸ்கூலில் பேசி முடிச்சோன்னே இந்தாங்க அப்படின்னு கொண்டு போய் அவங்களுக்கு அந்த ஷீல்டையும் பொன்னாடையும் கொடுத்து எனக்கு கொடுக்குற அமௌண்ட்லாம் அவங்களுக்கு கொடுப்பேன். நான் செய்கிற அதுக்காகவா அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க? எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட நான் செய்வேன், அம்மா நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு செய்வேன். ஆனால் எங்கள் டீச்சருக்கு ஒன்றுமே நம்ம செய்ய போகிறதில்ல. ஆனால் அவர்கள் அதை எதிர்பார்ப்பதும் இல்லை. அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெருமை என்ன தெரியுமா? இந்த திருச்சியில எங்கோ ஒரு மூலையில் ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துல எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தார்கள். இன்னைக்கு ஏதோ ஒரு கடைக்கோடியில, இந்த சேலம்ல ஓமலூர்ல ஃபாத்திமா ஸ்கூல்ல அவங்க பேரை, அவங்க என்னுடைய 6ஆம் வகுப்பு டீச்சர் இமாம்ங்கிறவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்னு அவங்க பேரை நான் உச்சரிக்கிறேன்ல, அதுதான் உங்களுக்கு பெரிய வெகுமதி. அப்ப நம்மிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்காமல் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் நாம் மிக நல்லா வரணும்னு நினைக்கிற 2 பேர், ஒன்று பெற்றோர்கள், இன்னொன்று ஆசிரியர்கள். அந்த இருவரையும் மகிழ்ச்சிப்படுத்தி அவங்க இருவரையும் சந்தோஷமாக வைத்துக்கொண்டு நீங்களும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவியுங்கள். எல்லா சந்தோஷங்களும் உங்கள் கைகளிலே வந்து கிட்டட்டும். இந்த பள்ளியில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் நல்ல மதிப்பெண்களை பெற்று ஒரு நல்ல கல்வியை பெற்று நீங்கள் மிகுந்த உயரத்திற்கு வரணும். அப்படி வருகிற போது எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். ஏன்னா சமீபத்தில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு 6 மில்லியன் பார்வையாளர், 6 மில்லியனை இன்னும் நெருங்கலை, ஒரு 5 நெருங்கிட்டோம், ஆனால் ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கு காரணமும் கூட அந்த யூடியூப் சேனல் தான். வாய்ஸ் ஆஃப் சாத்தம்மை அப்படிங்கிற யூடியூப் பார்த்து தான் உங்கள் சிஸ்டர் என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? நான் இவ்வளவு காலம் உழைச்சேன், எவ்வளவோ பேச போயிருக்கேன், நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 10-15 வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 10-15 வருஷமா பெரிய அளவில் நான் எங்கேயும் பயணப்பட்டது இல்லை. நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் கூட இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கு காரணம் அந்த யூடியூப் தான். அது இப்போ ஜஸ்ட் 2 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது தான். எனக்கு என்ன தெரியுமா பெரிய மகிழ்ச்சி? இது உண்மையாக நடந்தது. இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இது உண்மையிலேயே நடந்தது. ஒரு
ஒரு 7-8 நாட்களுக்கு முன்பு தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் பொண்ணு என் முன்னாடி உட்கார்ந்துருந்தா. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நான் அட்டன் பண்ணேன். ஒரு அம்மா ரொம்ப தழுதழுக்கிற குரல், அழுகிற குரலில் அவங்க பேசினாங்க. எனக்கு புரியல ஃபஸ்ட்டு. ஏம்மா என்ன ஆச்சு சொல்லுங்கள், உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? அவங்க பேசுகிறப்ப என்னை பேச விடலை. அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, நான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். அவங்க ஏதோ சொல்ல வராங்கன்றது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, எனக்கு வாழ்க்கையில் வாழவே பிடிக்கல, என் கணவர் என்னோட இல்லை, என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எனக்கு 3 பிள்ளைகள், நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் என் பிள்ளைங்கள்லாம் படிக்க வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகி பாரமாகி என்னால் வாழ்க்கையில் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு, சரி நம்ம இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கைடா, இந்த உயிரை மாய்ச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் முடிவெடுத்துட்டேன். அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப ஏதோ போகிற போக்கில் அந்த ஃபோனை பார்த்துட்டே இப்படி நினச்சிட்டு இன்னையோட நம்ம செத்து போயிடலாம், நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணலாம் நான் யோசிச்சுட்டே இதை பார்க்குறப்ப உங்களோட வீடியோவில் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்க. நான் பேசின அந்த வீடியோ ஒன்று இருக்குது. அதில் நான் சொல்லியிருப்பேன், ஒருத்தவங்க சாகிறதுக்கு நிறைய வழி இருக்கும். அது தூக்கு போட்டு செத்து போகலாம், மருந்து குடிச்சு செத்து போகலாம், கத்தி வச்சு செத்து போகலாம், இல்லை விஷம் குடிச்சு ஏதோ ஒன்றில் செத்து போகலாம். சாகிறதுக்கே இத்தனை வழி இருக்கிறப்ப நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு வழி கூடவா இருக்காது அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அதை பார்த்தேன். எனக்கு அந்த ஒரு நிமிஷம் தோணுச்சு, நம்ம இந்த உலகத்தில் எப்படியாவது வாழ்ந்துடணும்னு, ஏதோ ஒரு வழி கிடைக்காமையா போயிடும்னு நீங்கள் சொன்னதை நினச்சி நான் என்னை தேத்திக்கிட்டு அந்த தற்கொலை முடிவை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை சத்தியமான உண்மை. அவங்க சொன்ன வார்த்தை, இனி வருகிற காலங்களில் நான் வாழ்கிற இந்த மிச்ச காலங்கள் எல்லாம் உங்களுடைய வார்த்தையினால் நான் வாழ்கிற காலம். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையினால தான் என்னுடைய வாழ்க்கை இனிமேல் வரப்போகுது. நான் கண்டிப்பாக நல்லா என் பிள்ளைங்களை வளர்ப்பேன், ஒரு லட்சியத்தோடு நான் என் பிள்ளையை IAS ஆக்குவேன், என் பொண்ணு உங்ககிட்ட இதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. என்னால் பதிலே சொல்ல முடியும், நான் எதுவுமே சொல்லலை. ஏன்னா எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக நான் அப்படியே இதாகிட்டேன். ஏன்னா ஒரு சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னவங்க என்ன வார்த்தையோ ஏதோ ஒன்றோ என் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை ஒரு உயிரை காப்பாற்றணும்னு எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அது பெருசு இல்லை. இதெல்லாம் நான் ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசிகிட்டு இருந்தேன். என் பொண்ணு பக்கத்தில் இருந்து அதை பார்த்துட்டே இருந்தான். அந்த அம்மா அந்த குட்டி பொண்ணு, என் பொண்ணு பேசுகிறேன்னு சொல்கிறா, ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன், நான் டிஸ்டர்ப் பண்ணல உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோனை வாங்கி அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, மேம் நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரிப்பா சந்தோஷம், நல்லா படிங்க என்ன அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் கலெக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை, நான் கண்டிப்பாக கலெக்டர் ஆகிடுவேன், நான் நல்லா படிப்பேன், நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்குறேன், டெய்லி உங்கள் ஸ்பீச் கேட்பேன், நான் நல்லா படித்து நான் கலெக்டர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் கலெக்டர் ஆகி போனோன்னு நான் முதல்ல ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்லுவேன், நான் கலெக்டர் ஆனதுக்கு காரணம் உங்களை தான் சொல்லுவேன், எங்கள் அம்மாவை சொல்ல மாட்டேன்னு சொல்லிச்சு. அந்த இடத்துல நான் நிப்பாட்டி அப்போ தான் நான் பேச ஆரம்பித்தேன். அந்த பொண்ணுக்கிட்ட நான் நிப்பாட்டி ஒரு வார்த்தை சொன்னேன், பாப்பா நீ சொன்னதெல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் கடைசியாக சொன்னல அது எனக்கு பிடிக்கல, உங்கள் அம்மாவை தான் ஃபஸ்ட்டு நீ சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா உனக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து உன்னை படிக்க வைக்கிறது உங்கள் அம்மா, உங்கள் அம்மாவால் நீ கலெக்டர் ஆனேன்னு சொல்லு, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிள்ளை சொல்லிச்சு, கண்டிப்பாக நான் கலெக்டர் ஆகிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லிச்சு. அந்த ஃபோன் காலுக்காக இனி வருகிற காலங்களில் நான் ஆசையோடு காத்திருக்கிறேன். அதே மாதிரி தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். இன்றைக்கி நான் பேசின ஏதோ ஒரு விஷயம், எல்லா விஷயம் இல்லைனாலும் கூட ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனதை தொட்டு அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு பெரிய இடத்துல இருக்கிறப்ப, இன்றைக்கி எல்லாரும் நல்லா ஜெயிச்சவங்கள்ட்டெல்லாம் போய் இன்டர்வியூ கேட்குறாங்கல்ல, அப்படி இன்டர்வியூ கேட்குறப்ப அன்னைக்கு அந்த மேம் ஒருத்தவங்க பேசினாங்க, அவங்க பேசுனதுனால நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு உங்கள் யாரிடமாவது ஒரு வார்த்தை கேட்டால் அதுதான் என் பேச்சினுடைய வெற்றி. அந்த வெற்றி கிடைக்கிற நாளுக்காக நான் மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறேன். காத்திருக்கும் வரை நம் பெயர் காற்றென்றே இருக்கட்டும், புறப்பட்டு விட்டால் நாம் புயல் என்று புரிய வைப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.